Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல சாத்விக் கிரீன் எனர்ஜி IPO ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2015ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க and இவங்க இவங்களோட பிசினஸ் வெர்டிகல்ஸை 2 வெர்டிகல்ஸா பிரிச்சிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வெர்டிகல் மேனுஃபேக்சரிங்னு சொல்லிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் வெர்டிகல்ஸ்ல சோலார் மாடியூல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க and செகண்ட் வெர்டிகல் பாத்தீங்கன்னா சர்வீசஸ். இந்த சர்வீசஸ் வெர்டிகல்ஸ்ல EPC சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ இயர் கேட்டகரியில நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. கரண்டா ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ பாத்தீங்கன்னா சோலார் செல் டெக்னாலஜி அண்ட் மாடியூல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. மாடியூல்ஸ்ல மோனோபெர்க் அண்ட் என் டாப் கான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு மாடியூல்ஸ்லயுமே மோனோஃபேஷியல் அண்ட் பைஃபேஷியல் மேனுஃபேக்சர் பண்றதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. அண்ட் சோலார் பம்ப்ஸ்ல பாத்தீங்கன்னா சப்மர்சிபிள் டிசி அண்ட் சர்ஃபேஸ் டிசி மேனுஃபேக்சர் பண்றதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு ஹரியானா ரீஜன்ல 2 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் அண்ட் யூட்டிலிட்டி ஸ்கேல் சோலார் ப்ராஜெக்ட்ஸ்ல ரீசெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது இந்த கம்பெனில 618 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட கஸ்டமர் பேஸ் பாத்தீங்கன்னாலும் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ரீசெண்டா நிறைய கமர்ஷியல் அப்ளிகேஷன்ஸ்ல சோலார் மாடியூல்ஸ் யூஸ் பண்றதுனால இந்த கம்பெனிக்கு லாங் டேர்ம்ல நல்ல பொட்டன்ஷியல் growth இருக்கிறதா நான் பாக்குறேன். அண்ட் இவங்களோட செகண்ட் வெர்டிகலான EPC சொல்யூஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரூஃப் டாப், கிரவுண்ட் மவுண்டட், BESS, ஃப்ளோட்டிங், கார்போர்ட் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாமே இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பாக்குறேன். நெக்ஸ்ட் செக்மெண்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூஸ் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது சேல் ஆஃப் மோனோபெர்க் மாடியூல்ஸ்ல இருந்து மட்டுமே 38.72% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் பாலி மாடியூல்ஸ்ல இருந்து 0.47% அண்ட் என் டாப் கான் சோலார் மாடியூல்ஸ்ல இருந்து 56.74% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு ஸ்பிளிட் ரெவன்யூஸ் நல்லா ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட் வர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல 213.93 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் நெட் வர்த் பாத்தீங்கன்னா 337.66 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது இந்த கம்பெனிக்கு ஸ்லைட் நெகட்டிவான பாயிண்டா இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் IPO பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 442 rupees சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் 465 rupees per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு IPO அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் earnings per share. இந்த கம்பெனியோட EPS இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஜெனரலா ஒரு கம்பெனியோட EPS டெவலப் ஆகிறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த கம்பெனியோட EPS 19.09 rupeesனு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 24.36 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை சோலார் மாடியூல்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ 52.49 சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ கம்மியா தான் இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7735 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை டெய்லி பேசிஸ்ல நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் டபுளா டெவலப் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் பேட் மார்ஜின் பாத்தீங்கன்னாலும் நல்லாவே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல 9.76% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஆன ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் 63.41% மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் 60.45% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 1.36 டைம்ஸ் அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 1 or 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி நான் சொல்லியிருக்கேன். ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம்.
சோலார் மாடியூல்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் இபிசி சர்வீசஸ்ல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பேர்ஸ் பார்க்கும்போது வாரி எனர்ஜிஸ் அண்ட் பிரீமியர் எனர்ஜிஸ் இந்த ரெண்டு கம்பெனிஸ்மே நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ஃபேவரட் ஸ்டாக்னு புரிஞ்சுக்கலாம். இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி ரொம்பவே சின்ன கம்பெனியா இருக்காங்க. பட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போது நியூட்ரல் பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். சோலார் மாடியூல்ஸ் மேனுஃபேக்சரிங் வந்து இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதுலயுமே ரீசெண்டா யூட்டிலிட்டி ஸ்கேல் சோலார் ஆனுவல் கெபாசிட்டி சொல்யூஷன்ஸ் வந்து சிஏஜிஆர்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி வந்து ஃபினான்ஷியல் இயர் 30யோட ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது 9.0 to 11% சிஏஜிஆர்ல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஃபினான்ஷியல் இயர் 25ல டாப் 10 கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து மட்டுமே மோர் தென் 55% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அதுவே ஃபினான்ஷியல் இயர் 24ல பாத்தீங்கன்னா மோர் தென் 60% அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 23ல பார்க்கும்போது மோர் தென் 79% ஆஃப் ரெவன்யூஸ் டாப் 10 கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து மட்டுமே வந்திருக்கு. இன் கேஸ் இந்த கஸ்டமர்ஸ் கூட இருக்கிற லாங் டர்ம் அக்ரிமெண்ட் பிரேக் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஎல்ல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸ் இந்த கம்பெனியோட அவுட்ஸ்டாண்டிங் பாரோயிங்ஸ் ரீபேமெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட சப்சிடரி கம்பெனியான சாத்விக் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெடோட ரீபேமெண்ட்டுக்கு யூஸ் பண்ண போறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ செப்டம்பர் 19 அதாவது இன்னைக்கு ஓபன் ஆகிருக்கு அண்ட் 23 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹2 per ஷேர் அண்ட் ஒரு லாட்டுக்கு 32 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 9000 crores அண்ட் இந்த கம்பெனியோட எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ₹44 பேசிஸ்ல எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து செப்டம்பர் 24 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓட டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் வந்து செப்டம்பர் 26. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 90.05% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. யூசுவலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75% கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா சாத்விக் கிரீன் எனர்ஜி ஐபிஓட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். பியர் கம்பேரிசன், இஷ்யூ டைப் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து ₹65 பாசிட்டிவ் ஜிஎம்பில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் 14% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துமே அப்ளை பண்ண போறேன். நான் வந்து லாங் டேர்முக்கு தான் இந்த ஐபிஓல அப்ளை பண்றேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.